வழிபாடு மட்டும் செய்கின்ற ஒரு மதம் என்றில்லாமல் மக்கள் வாழ்க்கையின் எல்லா துறைகளையும் செம்மைப்படுத்திய ஒரு வாழ்க்கை நெறியாக இருந்து வருகிறது சைவ சமயம். அதன் நோக்கத்தையும் பரந்த சிந்தனையையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் தருமபுரம் ஆதீனத்தின் ஏற்பாட்டில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஆதரவில் உலக சைவ நன்னெறி மாநாடு ஒளிர்ந்தது. சைவ சமயத்தின் அடிப்படை கருத்துக்களை இந்தியர்களுக்கு எடுத்துச் செல்லும் நோக்கத்தோடு தருமபுரம் ஆதீனம் செயல்பட்டு வருகிறது என்கிறார் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. அவ்வகையில் மலையகத்திலும் பக்தி மனம் கமழ வேண்டும் என்ற நோக்கில் உலக சைவ மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய தருமபுரம் ஆதீனத்தின் 27வது மடாதிபதிக்கு அவர் நன்றி பாராட்டினார். பிரபந்தங்கள் பல பாடி பிரபஞ்சத்தை வழிநடத்திய குருஞான சம்பந்தர் வழிவந்த அறிஞான சம்பந்தரை கொண்டிருக்கின்ற அவர் கைகளில் நான் வாங்குகின்ற 2வது பட்டம் இன்று நமக்கு அவர் சூட்டியவர். இதற்கு முன்பு தமிழகன் என்ற ஒரு பட்டத்தை அவர் கையால் இன்று சூட்டினார். மரபின்மை முத்தியா அவரை பற்றி நான் இன்னும் பேசவில்லை. அவர் அருமையான ஒரு வாழ்த்துறை எங்கள் வழங்கினார். அதனோடு சுவாமி அவர்கள் கட்டப்போகின்ற அந்த மருத்துவமனைக்கு நம்முடைய அன்பர்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்தார். அவரை பற்றி சொல்வதற்கு முன்னால் சுவாமி அவர்கள் முன்னிலை சொல்லுகின்றேன். எங்களுடைய தேவஸ்தானம் மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய சைவ அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கணிசமான தொகையை வசூல் செய்து கொடுப்பேன் என்பதை உங்களுக்கு நேற்று பத்துமலை அருள்மிகு வேலாயுத சுவாமி ஆலய வளாகத்தில் நடைபெற்ற இம்மாநாட்டில் தருமபுர ஆதீனத்தின் 27வது மடாதிபதி சுவாமி எழுந்தருளி சமய சான்றோர்களுக்கு விருதுகள் வழங்கிய ஆசியுரை நல்கினார். இதில் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அவர்களுக்கு ஆதீனம் ஆன்மீக அறப்பணி செம்மல் விருது, தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாய்காவின் தேசிய துணைத் தலைவருமான டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் அவர்களுக்கு மக்கள் பணிச்செம்மல் விருது, தேவஸ்தானத்தின் அறங்காவலரும் டிஎஸ்கே இயக்கத்தின் தலைவருமான டத்தோ சிவகுமார் அவர்களுக்கு சமய காவலர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 8 சைவ அன்பர்களுக்கு வழங்கப்பட்ட இவ்விருதுகள் யாவும் தொடர்ந்து தமிழுக்கும் சமயத்திற்கும் பணியாற்ற வேண்டும் என்ற உத்வேகத்தை வழங்கியுள்ளதாக டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். பொது வாழ்க்கையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த விருதுகள் மிக மிக அவசியம். என்றால் இன்றைக்கு பொது வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வந்துவிட்டாலே அவன் மடாதிபதியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் கொச்சைப்படுத்த ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு. எல்லா இடத்திலும் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு உணவு என்று சொல்வது போல நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் பொதுவாக இன்றைக்கு சமூக ஒரு காலத்திலே கற்றவர்கள் பேசியது மட்டும்தான் சபையேறி, இன்று கசடர்கள் பேசுவதும் சபையேறி என்ற காலகட்டத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பொதுவாக இருக்கின்றவர்களுக்கு இது போன்ற விருதுகள் மிக மிக அவசியம். இதுதான் எங்களுக்கு புதிய ஒரு உந்து சக்தி. இன்னும் நம்ம அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வை, இன்னும் நம்மை நேசிக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய உழைப்புக்கு தொடர்ந்து அங்கீகாரமும் மரியாதையும் இந்த தமிழ் சமுதாயத்தில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை சைவ நன்னெறி கழகத்தின் முதல் சைவ நன்னெறி மாநாடு மலேசியாவில் குறிப்பாக பத்துமலை திருத்தலத்தில் துவக்கம் கண்டு சிறப்போடு நடைபெற்றது குறித்து இவ்வாறு வணக்க மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார் தருமபுர ஆதீனத்தின் 27வது மடாதிபதி. உலக சைவ நன்னெறி மாநாடு மலேசிய திருநாட்டில் மிக சீரோடும் சிறப்போடும் டான் ஸ்ரீ டத்தோ நடராஜா அவர்களுடைய தலைமையில் பத்துமலை தேவஸ்தானத்தில் மிக சீரிய முறையில் டத்தோ ஸ்ரீ சரவணன் அவர்கள் கலந்து கொள்ள சிறப்பாக நடைபெற்றது. இதில் விருது பெற்றவர்கள் பெரும் பணிகளை செய்திருக்கிறார்கள். குடி செய்வார்க்கில்லை பருவம் அடி செய்து மானம் கருதக்கடும் என்பதற்கொப்ப அவர்கள் பணிகள் செய்திருக்கிறார்கள். மேலும் மேலும் இந்த பணி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதனால் அவர்களை ஊக்குவிக்கும் முகமாகவும் உலகம் முழுவதும் நம்முடைய சமயம் சைவ சமயம் நிலை பெற்றிருக்கிறது என்பதனால் எந்த நாட்டிலே தோன்றினாலும் கூட அங்கே சிவலிங்கம் கிடைத்திருக்கிறது.
அதனால் உலகம் தழுவிய மதமாக சமயமாக நம்முடைய சமயம் சைவ சமயம் விளங்குவதனால் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்பதற்கொப்ப இந்த நன்னறி உலக சைவ நன்னறி மாநாடு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் வழி வழிபாடு, திருமுறை வழிபாடு, பன்னிசை உள்ளிட்ட சைவ சமய நன்னெறிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த மாநாடு குறித்து பங்கேற்பாளர்கள் சிலர் வணக்க மலேசியாவிடம் அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இதில் என்ன மாதிரி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை பற்றியும் அதில் திருமுறையின் பால் நம்ம எப்படி சைவ சமயத்தை வளர்க்க முடியும், கற்றுக்க முடியும் அப்படின்னு நிறைய தெரிந்து கொண்டோம் சொற்பொழிவு மூலியமாகவும். அது மட்டும் அல்லாமல் நிறைய சைவ சமயத்துக்கு பங்காற்றி இருக்கிறவங்களுக்கு நிறைய விருதுகள் கொடுத்தோம், அங்கீகரித்தாங்க. இதுவும் ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா எல்லா வயதில் உள்ளவங்களும் கலந்துருக்கொண்டு இதில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது எல்லா தலைமுறைக்கும் நன்மை போய் சேர்ற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை மாரியம்மன் கோவில் தேவஸ்தானம் நடத்தியிருக்காங்க. எனக்கு இந்த மாநாடு சமயம் நம்ம வளரணும், அதுக்காக நம்ம டத்தோ ஐயா, கோயில் தேவஸ்தான தலைவர் மாசிலாமணி ஐயா இவங்கெல்லாம் பேசி சிறப்பித்து இந்த சமயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். வரும் இளையவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இப்போது உள்ளவர்களுக்கும் நம்ம போய் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆதீனம் வந்திருக்கிறாரு, 27வது மாசிலாமணி வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இங்கே உள்ள சிறப்பையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்கிட்ட வாங்கினேனுங்க நான் வந்திருக்கிறேன். விரைவில் இந்தியா மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்தால் எழுப்பப்பட உள்ள வைத்தியநாதர் சுவாமி பெயரிலான இலவச மருத்துவமனைக்கு தேவஸ்தானம் மட்டுமின்றி சைவ அன்பர்களுடன் இணைந்து கணிசமான தொகையை வசூலித்து அன்பளிப்பாக வழங்கும் என இம்மாநாட்டில் தான்ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். இந்தியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்து சைவ சமய குறவர்கள், சைவ சமய அறிஞர்கள், சமயவாதிகள் உட்பட சிறார் முதல் பெரியவர்கள் வரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருளாசியோடு சமய அறிவையும் பெருக்கிக் கொண்டனர்.